I'll find you through the dust and the storm. I'll find you through these machines I'll carry. The burden of my brothers and sisters' pain. So I'll find you. You can hide in the distance between shadow and dust, but I'll strike you down when you betray our trust. So I'll find you. That's my job. That's my mission. That's my promise. I'll find you. தேசபக்த பாரத சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி முதல்ல ஒரு வெற்றி செய்தியோடு ஆரம்பிச்சிடலாம். நேற்று அடிச்சாடிய இந்திய இராணுவ வீரர்கள், அதாவது இது எப்படி வெற்றி செய்தின்னா, அப்படியே நம்ம கொஞ்சம் பின்னாடி போகணும். 1999 தற்போதைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவல் அவர்கள் 1999 அந்த விமான கடத்தல் நிகழ்ச்சி நடந்துச்சு பார்த்திங்கன்னா, அந்த பயங்கரவாத நிகழ்ச்சி நடந்துச்சு பார்த்திங்கன்னா, அப்போ உளவு பிரிவினுடைய சீஃபாக இருந்தார் அவர். அப்போது அந்த பயங்கரவாதிகளுக்காக, நம் மக்களுக்காக, அந்த பயங்கரவாதிகள் விமானத்தை பணயமாக வைத்துக்கொண்டு நம்மளை மிரட்டிய காரணத்தினால் நாம் இந்த மசூர் ஆசாத், அதாவது லஷ்கர்-இ-தொய்பா அந்த அமைப்பினுடைய தலைவனாக இருந்த மசூர் ஆசாத், அவனையும் அவனுடைய சார்ந்த ஒரு 2 பேரையும் நம்ம விடுவிக்க வேண்டியிருந்துச்சு. அன்னையிலிருந்து நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்களுக்கு மனதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய இறுக்கம் இருந்துச்சு. அந்த இறுக்கத்தை சுக்கு நூறாக உடைச்சி தள்ளியிருக்காரு இன்றைக்கி நம்ம அஜித் தோவல் அவர்கள். அதாவது நேற்று நாம் அதிரடியாக ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டோம். அந்த ட்ரோன் தாக்குதலிலே அந்த பயங்கரவாத சதித்திட்டத்திற்கு மூளையாக செயல்பட்ட லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பினுடைய தலைவராக இருந்த மசூத் அசாரின் தம்பி கடுமையாக கொல்லப்பட்டார். அப்படியே அவங்க வீட்டு ஜன்னல் பக்கத்தில் ஒரு 25 கிலோ ட்ரோன் தாக்குதல் வெடிமருந்து நிரப்பிட்டு போய் அவன் வீட்டு ஜன்னல் கம்பிக்கு பக்கத்துலேயே சுக்குநூறாக போயிட்டான். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி செய்தி. இதுக்கு முதல்ல நம்ம இராணுவத்துக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுத்துருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நம்ம பண்ணதுனால நேற்று இரவு 8 மணிலேருந்து அதாவது நம்மளை திசை திருப்புறாங்களாமா. முதல்ல ட்ரோனை அனுப்புவாங்களாமா. நம்ம ட்ரோனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் ஏவுகணை அனுப்புவாங்களாமா. என்னடா டே, இன்னுமாடா பாகிஸ்தான், மிஸ்டர் பாகிஸ்தான், இன்னும் இந்திய இராணுவ பலத்தை உனக்கு புரியவே முடியலையா? எப்போ தான் புரிஞ்சுக்குவ? நீ இரவு அனுப்பின 8 மணிக்கு அனுப்பப்பட்ட ஒத்த ட்ரோன் கூட எங்களுடைய இந்திய பகுதியில் விழவில்லை. அதை பூரா S-400 வான் பாதுகாப்பு சிஸ்டம் அடித்து தும்சம் பண்ணிடுச்சு. வெக்கமா இல்லை? உங்களுக்கு வெக்கமா இல்லை? அதை விட சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அதை தும்சம் பண்ணிட்டோம். சீக்கியர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பொற்கோவில் அமிர்தசரஸில் இருக்குது. அந்த பொற்கோயிலை டார்கெட் பண்ணி நீ ஏவுகணை அனுப்பியிருக்கியே, அந்த ஏவுகணையாக விழுந்துச்சா? இல்லை விழ விட்டுருவோமா? எந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தினாலும் சரி, நீ என்ன தாக்குதல் நடத்தினாலும் சரி, எல்லா இடத்துலையும் நாங்கள் உங்கள் தாக்குதலை முறியடிக்க தயாராக இருக்கோம்.
சரி நைட்டு தான் போச்சு, சரி போன்னு விட்டாச்சு. நாமளும் பூந்து ஒரு 3-4 இடத்துல அடித்தோம். இன்றைக்கி காலையிலும் கூட 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே 20 ட்ரோன்ஸுகளை நீ உள்ளே அனுப்பியிருக்க. 20 ட்ரோன்ஸுகளை உள்ளே அனுப்பியிருக்க. தற்சமயம் நம்ம தேசபக்த பாரத யூடியூப் சேனலுக்கு கிடைக்கிற தகவல் என்னென்னா, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் நேற்று முதல் இன்று காலை வரை என்னென்னலாம் நடந்திருக்குது, இனி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக சந்திக்க உள்ளாங்க. இப்போது இன்னைக்கு 3 மணி வரைக்கும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையே போயிட்டுருக்கும். அடுத்த கட்டமாக இந்தியா எதை நோக்கி போகுது அப்படிங்கிற விஷயம் இனி போகுது. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் தற்சமயம் நிறையா விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல மக்களே. அதாவது முதல்ல ஒரு 4 முனை தாக்குதலை உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி மிகப்பெரிய கஷ்டமான காலகட்டத்தில் பாகிஸ்தான் இருக்குது. அது என்ன நம்ம விவரமாக பார்த்துடலாம். ஒன்று பார்த்திங்கன்னா, இப்போ நடந்துகிட்ருக்க இந்தியா பாகிஸ்தான் பதட்ட சூழ்நிலை, இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 2வது பலுசிஸ்தான், பலுச் லிபரல் ஆர்மி அப்படிங்கிறவங்க, இது தாண்டா நம்மளுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். 1971 எப்படி ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு பாகிஸ்தானிடமிருந்து 2ஆக பிளந்து போனதோ, அதே போல் தற்போது பலுசிஸ்தான் என்னும் நாடு தனி நாடாக மாறப்போகிறது. இந்தியா பாகிஸ்தான் போர் சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பலுச் லிபரல் ஆர்மி சார்ந்த போராளிகள், பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட 14 பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை கொத்தாக கொன்றுள்ளார்கள். அடுத்து நம்ம அப்படியே உள்நாட்டுக்குள்ளே போயிடுவோம், அரசியலுக்குள்ளே போயிடுவோம். ஐயா, எங்களுக்கு தற்போது இருக்கிற பிரதமர் எங்களுக்கு வேண்டாம், இவரால் எதுவுமே பிரயோஜனம் இல்லை, இவரோட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அமைச்சர் கூட மொக்க பீஸாக இருக்கார், அதனால் எங்களுக்கு இந்த பிரதமர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கிளம்பியிருக்கான்னு பார்த்தா, இம்ரான், அதாவது முன்னாள் பிரதமராக இருந்த இம்ரான் கானுடைய ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் நாடு முழுவதும் மிகப்பெரிய பேரணிகளை நடத்திக்கிட்டு வர்றாங்க. இதையும் பாகிஸ்தான் எதிர்கொள்ளணும். அடுத்த கட்டமாக இது நம்முடைய ஒரு அனுமானம் தான். இது நம்ம உறுதியாக நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வரக்கூடிய அப்டேட்ஸில் பார்க்கலாம். அடுத்த கட்டமாக பாகிஸ்தானுடைய இராணுவத்திற்குள்ளேயே புரட்சி வெடிக்கப் போவதாக ஒரு தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது. அந்த புரட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சா, அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதி அசிம் முனீர் அவர்களை தட்டி தூக்குற மாதிரி ஒரு பிளானிங் போயிட்டுருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் அது நம்பகத்தகுந்தமான உண்மை கிடையாது. அப்படி ஒரு தெளிவான தகவல் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். மக்களே, அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இதை சொல்லிட்டு மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். தற்போது ஐஎன் விக்ராந்த் கடற்பட்டையில் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது கப்பல். ஐஎன் விக்ராந்த் கப்பல் கராச்சியை நோக்கி சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அது அங்கே சென்றால் என்ன நடக்கும் என்று பாகிஸ்தானிற்கும் தெரியும், உலக மக்களுக்கும் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்களோட பெட்ரோல், டீசல், அதாவது எண்ணெய் ஸ்டாக் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா கராச்சி துறைமுகத்தில் தான் வச்சுருக்காங்க. நாம் அங்கே போய் ஒரே ஒரு ஏவுகணை போட்டு வந்துட்டோம்னா சுத்தமாக சோழி முடிஞ்சுது. அதனால் மக்களே, அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு காத்துட்டே இருங்க. மீண்டும் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நாம் இங்கே மதம் பாராமல், கிறிஸ்தவராக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், சீக்கியராக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நாம் முதல்ல ஒரு இந்தியர் அப்படிங்கிற ஒரு மனதோட நம்ம இந்திய இராணுவத்துக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.